சார் ஸ்டூடியோக்கு போகணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா தனுஷ் அண்ணனும் பெருமான் பையன் ரெண்டு பேரும் ஷாக்கிங், செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு. பயங்கர ஷாக்கிங்கான ஒரு மொமெண்ட். எனக்கே தெரியாது. பாய்னு சொல்றீங்கல்ல, அந்த பாய் எப்படின்னு ரஹ்மான் சார் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவ்வளோ ஆஸ்கர் அவார்ட் வாங்குற அவரு பாய்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ல ரீசனா போயிட்டு. ஆமா, எல்லாருமே கேக்குறாங்க. கேக்குறவங்களுக்கு என்ன வேலை இருக்குது? துள்ளுவத இளமையில என்று குத்தாரு, துள்ளுவத இளமையில என்று குத்தாரு, காதல் கொண்டேன்ல இட்டு குத்தாரு, அசுரன எல்லாரையும் அசர வச்சாரு, மக்களோட மனசுல காயடம் பிடிச்சாரு. காதல் மனைவிக்காக ஒரு கானா சாங். குசுறு குசுறு ஆசை வச்சேன், உங்களதான் பாச வச்சேன், விவரம் தெரிஞ்ச நாள் முதலா மனைவிய காதலிச்சேன். உங்களுக்கு அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்? எனக்கு எங்க அம்மா இல்ல, இறந்துட்டாங்க. எனக்கு அம்மா இன்னும் மந்திரத்தை உச்சரித்து நான் வாழ்ந்திருப்பேன். காலம் தூரம் தாயே உன்ன உள்ள கையில நான் சுமப்பேன். ரசித்து ருசித்து வளர்த்து வந்த தாயல்லவாணி, என் உடலும் உறுப்பும் எனக்கு தந்த உயிரல்லவாணி. பயங்கர காதலா இருந்த நீங்க கானா காதல்னு மாறின இன்சிடென்ட் என்ன? மாறிட்டேன். ஒரு 10 வயசுலயே மாறிட்டேன். 10 வயசுல மாறிட்டீங்க? 10 வயசுலயே காதல்னா கானா காதல் தான். வழக்கம் எல்லாத்தையும் மாத்திடு, உன் மொத்த கதிய யாருன்னா காட்டிடு. வழக்கம் எல்லாத்தையும் மாத்திடு, உன் நாட்டியத்தை யாருன்னா காட்டிடு. மை ஃபேவரட் ஏன்னா எல்லா கானாலையும் நான் பாடுவேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். மணி தொட்டிலே தங்க மணி தொட்டிலே கனிமயில பந்தலிட்டோம், கோல்டன் சன்ஸ் வியூவர்ஸ், ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சென்னைனாலே கானா தான், கானானா சென்னை. அந்த வகையில ஒரே ஒரு கானா சாங் எழுதி ஒரே ஒரு நைட்ல நம்ம எல்லாரோட மனசையும் அவர் கொள்ளையடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். எஸ், ராயன் படத்தோட வாட்டர் பேக்கெட் சாங்கோட லிரிசிஸ்டான காதர், கானா காதர் அவர்கள் தான் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க. எஸ், அவர்கிட்ட நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் கேட்க போறோம். அவரும் நமக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கானா சாங்ஸ் பாடி நம்ம எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண போறாரு. எஸ், நம்ம அவர்கிட்ட பேசலாம். ஹாய்ண்ணா. வணக்கம். ஹாய் ப்ரோ. வணக்கம் வணக்கம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் when you received the call from Sun Pictures teamல இருந்து உங்களுக்கு கால் வந்தபோது அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் கால் வரும்போது கேக்குறீங்களா? ஆமா, கால் வரும்போது சரி என்ன கால் பண்றாங்களே அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். அட்டன் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி சுப்பிரமணியம் சிவா சார் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சுப்பிரமணியம் சிவா சாரா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்புறம் அவர் பேசும்போது தான் தெரியுது யாரு, நம்ம திருடா தேடி படம் எடுத்தவர் டைரக்டர். எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவர் பேசி அதோ தம்பி நீங்க தான் பாட்டு எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆமாம் சார், நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது ஓகே தம்பி உங்களுக்கு கால் வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி கால் வந்துச்சு. ஆனால் கால் வருது திருப்பி ஒரு 1 வீக் கழிச்சு எனக்கு ஃபோன் வந்துச்சு. சன் பிக்சர்ஸ்ல இருந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி உங்களை ஒரு ப்ரமோட் பண்ணி வீடியோ எடுக்கணும் அப்படின்னாங்க. அது எடுத்துட்டாங்க. சன் டிவில இருந்து ஒரு 3 பேர் எடுத்தாங்க. எடுத்துட்டு என்ன ஆச்சுன்னா திருப்பியும் ரஹ்மான் சார் ஸ்டூடியோக்கு போகணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். ஆனா அங்க உள்ள போய் பார்த்தோம்னா தனுஷ் அண்ணனும் பெருமான் பையன் ரெண்டு பேரும் ஷாக்கிங், செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு. பயங்கர ஷாக்கிங்கான ஒரு மொமெண்ட். எனக்கே தெரியாது உள்ள இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரியாது. போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. இது இவங்களெல்லாம் ஒரு டைம்ல நம்ம ஒரு போட்டோ எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இவங்களை போய் உட்காந்து நம்ம பார்க்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. எஸ், சென்னை மட்டும் இல்லாம பட்டி தொட்டி எல்லா இடத்துலயுமே உங்க சாங்ஸ் அவ்வளவு வைரலா போயிட்டு இருக்கு. ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்லயே போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு மொமெண்ட்டை நீங்க எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா கானா பாடும்போது தெரிய போனா நம்ம கானா மக்களுக்கு மட்டும் தான் தெரியும். கானா சாங் கேட்கறவங்களுக்கு மட்டும் தான் காதல் யாருன்னு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க பட்சத்துல இந்த சாங் இந்த படம் பண்ணி வேர்ல்டு லெவல்ல ஹிட் ஆகுது அப்படின்னும் போது சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா, தனுஷ் சார் மூவில தான் பாட போறீங்க அப்படின்னு உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு? ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்ல எனக்கு அவங்க சொல்லும் போது எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லும் போதுலாம் எனக்கு நம்பிக்கையா வரல. அவங்களுக்கு தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆடிஷன் மாதிரி தான் சொன்னாங்க. ஆடிஷன்னா நம்ம நிறைய தோல்வியை தான் சந்திச்சோம். அப்படி இருக்க பட்சத்துல எனக்கு அந்த ஒரு இதுவே இல்லை, நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது. அப்புறம் போதான் சரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் டைம்ல தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. சரி அண்ணா மூவி தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே சார். எஸ், அதே மாதிரி ஒரு கானா சாங் அப்படின்னாலே எல்லாருமே ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும். நீங்க யாரை பார்த்து இந்த கானால உங்களுக்கு லவ் வந்துச்சு? இந்த சாங்
பழைய பாடகருங்க அவங்கலாம். ஓகே. லெஜெண்ட் அவங்க பாட்டுலாம் அதிகமா கேட்பேன். புனியரப்பா, அந்தோனியப்பா அவங்க சாங்லாம் கேட்பேன். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு ரோல் மாடல் சொல்ல போனா நம்ம ராயபுரம் வினோத் தன்னஞ்சேகன் அவங்க பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பெல்லாம் வந்து கேசெட்ல தான் பாட்டு ஃபுல்லா போயிட்டு இருக்கும். அந்த கேசெட் பாட்டு தான் அதிகமா கேட்பேன் நான். கேட்டுட்டு அப்படியே எனக்கு ஒரு ஃபீல் வரும். சரி பாடலாம் நம்மளாம் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருப்பேன். அபார்ட் ஃப்ரம் பாட்டு நீங்க பாடுறது இல்ல கத்துக்கிறது அந்த லிரிக் எழுதுவாங்கல்ல, அது எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அதுவும் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? அது ஃபர்ஸ்ட் எனக்கு பாடதான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் போக சரி எல்லாருமே எழுதுறாங்களே நம்மளும் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே எழுத ஆரம்பிச்சேன். ஓகே. அப்புறம் உங்களுக்கு வந்துடுச்சு அந்த மாதிரி எல்லாம். இப்ப இந்த சாங்ல கூட பாருங்க ப்ரோ, நிறைய அந்த கானாக்கான லாங்குவேஜ், லோக்கல் ஸ்லாங், நிறைய டிஃபரெண்டான வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம ஏரியா அந்த மாதிரி ஏரியா நம்ம ஸ்லம் ஏரியா அது. நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்தாதான் நம்மளுக்கு அந்த ஒரு கான்செப்டே வரும். இந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துலதான் இந்த விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டுல கூட பாத்தீங்கன்னா நிறைய லிரிக்ஸ் வந்து நம்ம அந்த கானா ஸ்லாங், கானா லாங்குவேஜ்ல கூட இருந்திருக்கும். அதுக்கு மீனிங் ஒரு சில வேர்ட் மட்டும் சொல்லுங்களேன். இதுதான் ஸ்டார்டிங் எப்படி வரும், நீ இருக்கிறியே ஓலா கோட்டாயா. ஓலா கோட்டானா வந்து நீ ஒரு ஓலா குடிசை மாதிரி இருக்க. ஓலா குடிசைனா அந்த பழைய குடிசை மாதிரிலாம் இருக்கும். அப்பெல்லாம் வந்து குடிசை தான் ஃபேமஸ். அந்த குடிசை மாதிரி நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு மீனிங். சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா, நீ வந்து ஒரு தவளை மாதிரி அழகா நடந்து போற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மீனிங். மஜாவா இனிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, மஜாவானா சூப்பரா இனிக்கிற, நீ ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி இனிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. சோஜாவா படுத்துக்குவேன் உன் மடியில, சும்மா அழகா உன் மடியில சாஞ்சி பத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மீனிங். அப்புறம் வந்து காஞ்ச மிளகா போல இருக்கிறேன் காஞ்சா, அதெல்லாம் தெரியும். சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாய்டு மூஞ்சி. வாட்டர் பாய்டு மூஞ்சினா ஒரு ஃபிகரா கலாய்க்கிறது தான் அது வாட்டர் பாய்டு மூஞ்சி. சும்மா வாட்டர் பாய்டு மூஞ்சினா சிச்சிரீங்க நீங்களே பத்தீங்களா, சிச்சிரீங்க. ஆமா டிஃபரெண்டா இருக்கு. ஆனா சம்திங் ஆனா கேட்கும் போதே ஒரு ஃபன், நல்லா அழகாவும் இருக்கு, நல்லா இருக்கும். ஒரு டிஃபரெண்டா தான் இருக்கும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம். இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு பொண்ணு போய் எதிர காஞ்ச மிளகா மூஞ்சி போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பசங்க கூட எல்லாம் சிச்சி ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அவங்களும் ஃபன்னா தான் கேட்டாங்க, ஒரு ஃபன்னா இருக்கணும் ஆனா சிரிப்பு வரணும் அப்படின்னாங்க. அதனாலதான் இந்த மாதிரி. ஆமா நிஜமா இந்த பாட்டு வந்து எப்படி சொல்றது, ஒரு கானால ஒரு லவ் கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகா இருக்கு. ஆமா அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து கியா போலே அம்மா போலே உன்ன தூக்கினு ஜாவோ போலேன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட்ஸ் வரும். கியா போலேன்னா என்ன சொன்னாங்க அப்படின்ற அர்த்தம். அது கியா போலே உருதுல சொல்லுவாங்க, கியா போலே என்ன சொன்னாங்க. அம்மா போலேன்னா அம்மா சொன்னாங்க. உன்ன தூக்கினு ஜாவோ போலேன்னா உன்னை தூக்கினு போக சொன்னாங்க, தூக்கினு கூட்டினு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கியா போலே அம்மா போலே உன்ன தூக்கினு ஜாவோ போலே கமுகமா பத்துக்கோ இந்த மைமா மேல. கமுகமான அழகா வந்து என் மடியில பத்துக்கோ, என் மேல பத்துக்கோ அப்படின்னு. இதுக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்குதுங்க. ஆமா இதுதான் சூப்பர் சூப்பர். எஸ் அகைன் நீங்க வந்து இந்த சாங் எழுதுனீங்கல்ல, இந்த சாங் ஆக்சுவலி நீங்க ஒரே நாள்ல எழுதுறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையா? மறுநாளே சாங் கொடுத்தேன் அவங்களுக்கு. ஓகே. வந்தாங்க இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணன் படம் தான் அப்படின்னாங்க. அண்ணன் படம் போதே நம்மளுக்கு ஒரு டவுட்டா தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் வந்து ஓகே ரைட்டு நான் கான்செப்ட் எல்லாம் சொன்னேன். அந்த கான்செப்ட் சொன்னா நம்ம சாங் எழுதிருவோம். ஏன்னா நம்மளுக்கு தேவை அந்த கான்செப்ட் தான். கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி சாங் கொடுத்தா அவங்களுக்கு. அவரு வீடியோ நம்ம நிஷாந்த்ன்ற ஒரு அசிஸ்டன்ட் ஆயிட்டு அவர் வீடியோ எடுக்கும்போதே ப்ரோ வேற லெவல்ல இருக்குது ப்ரோ சாங் அப்படின்ட்டு நான் பாடி காமிச்சோம். எவ்வளவோ சாங்ஸ் பாடி இருப்பீங்க, நீங்க எழுதிருப்பீங்க. பட் நீங்க தனுஷ் அண்ணாக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா ஒரு பாட்டு பாடுங்க. ஏ துள்ளுவத இளமையில என்று குத்தாரு, காதல் கொண்டு நில ஹிட்டு குத்தாரு, அசுரனை எல்லாரையும் அசர வச்சாரு, மக்களோட மனசுல தான் இடம் பிடிச்சாரு. நடிப்புனா நடிப்புடா, ராவான நடிப்புடா, எங்க தனுஷன இதய துடிப்புடா. துள்ளுவத இளமையில என்று குத்தாரு, துள்ளுவத இளமையில என்று குத்தாரு, காதல் கொண்டு நில ஹிட்டு குத்தாரு, அசுரனை எல்லாரையும் அசர வச்சாரு, மக்களோட மனசுல தான் இடம் பிடிச்சாரு. நடிப்புனா நடிப்புடா, ராவான நடிப்புடா, தனுஷன இதய துடிப்புடா. நடிப்புனா நடிப்புடா, ராவான நடிப்புடா, எங்க இதய துடிப்புடா. பொல்லாதவன்ல மாச காட்டி அரட்டி பெரட்டி எங்க அண்ணன் மஜாவா வண்டிய ஓட்டுவார். ஏ பொல்லாதவன்ல மாச காட்டி அரட்டி பெரட்டி எங்க தனுஷ் அண்ணன் 150 பல்சரை ஓட்டுவார். எப்படிப்பட்ட கேரக்டர் அண்ணன் நாண்ட குத்து பார்த்தா அசால்ட்டா நடிச்சு காட்டுவார். ஃபேன்ஸோட மனசுல தான் நிறைஞ்சிருப்பாரு ஃபுல்லா, காத்த போல பறக்குறதுல எங்க தனுஷ் அண்ணன் சொல்லா. ஃபேன்ஸோட மனசுல தான் நிறைஞ்சிருப்பாரு ஃபுல்லா, காத்த போல பறக்குறதுல அவரு கருப்புகுல்லா. லவ் சென்டிமெண்ட் ஆக்ஷன் வந்தாரு,
எங்க அண்ணன் கோலிவுட்ல நச்சுன்னு நடிப்பை காட்டி நறுக்குன்னு தான் போனாரு தனுசன்ன ஹாலிவுட்ல குழுவல இளமையில என்று குத்தாரு காதல் கொண்டனில் இட்டு குத்தாரு மக்களோட மனசுல தான் இடம் பிடிச்சாரு அசுரனை எல்லாரையும் அசர் வச்சாரு நடிப்புன நடிப்புடா ரவான நடிப்புடா எங்க அண்ணன் இதய துடிப்புடா நடிப்புன நடிப்புடா ரவான நடிப்புடா தனுசன இதய துடிப்புடா. உங்க லவ்வர் ஆகட்டும், உங்க மனைவி, உங்க அம்மாக்காகட்டும் எவ்வளவு அன்பா அழகழகான பாட்டுகள்லாம் எழுதிருக்கீங்க. உங்க குழந்தை அவங்கள பத்தி சொல்லுங்க ப்ரோ. என் பொண்ணு வந்து 3 வயசுலேருந்தே பாடும், சூப்பரா பாடும். ஆமா பயங்கரமா பாடும். அது 3 வயசுலேயே பயங்கரமா பாடும். இப்போ கூட இந்த பாட்டு செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இப்போ பாடி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்க பாப்பா உங்களை பாட சொல்லி கேக்குது? ஆமா ஆமா, நான் என்ன பாட சொல்லியே கேட்கும், அது பாடினா நான் கேட்கணுமா. பயங்கரமா பாடும், செம்ம சூப்பரா பாடும். அது இந்த பாட்டு வாட்டர் போயிட்டு சாங் ஃபுல்லாவே பாடும். என்ன வயசாகுது பாப்பாக்கு? 7 இயர்ஸ் ஆகும். 7 இயர்ஸ் தான். ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைக் உங்க சாங் நீங்க பாட்டீங்க. நாங்க ஜஸ்ட் ஆக்சுவலி ஒரு ப்ரோமோ தான் பார்த்தோம். நீங்க ரஹ்மான் சார், தனுஷ் சார் கூட இருக்க ஒரு மினி ப்ரோமோ தான் பார்த்தோம். அது பிஹைண்ட் த ஸ்க்ரீன், அதுக்கப்புறமா சாரோட கேரக்டர்ஸ் அவங்க எப்படி உங்க கூட இருந்தாங்க? அவங்களா? அண்ணெல்லாம் வந்து நல்ல ஒரு மனசு, நல்ல ஒரு கேரக்டரு. எனக்கு தெரியாது, அதான் ஃபஸ்ட் டைம் நான் போய் பார்க்குறேன். இருந்தாலும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து நான் இது எப்படி தெரிஞ்சுக்கினேன்னா, உள்ளே போய் தான் அவர் பேசும்போது அந்த பேச்சிலே தெரிஞ்சுக்கினேன். இப்போ நம்ம வந்து போய் பதட்டமாக போய் பேசிகிட்டு இருக்கிறேன், அவர் லெஜெண்ட் அவர் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக படப்படுங்குது. அந்த பேசவே வரல. அவர் ஒரு வார்த்தை கேட்கும்போது நான் சொல்கிறேன், அது சொல்ல கூட எனக்கு வரல. அவர் எடுத்து சொல்கிறார் அந்த வார்த்தை. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் கண்டிப்பா. சிக்கன்னா வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்ல வரேன், எனக்கு சப்போர்ட் பண்ணி அவர் பதில் கொடுக்குறாரு. ட்ரபிள் சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை கொடுக்குது. ஆமாம் ஆமாம், பிரச்சனை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அண்ணன் எனக்கு. அதேமாரி பாயும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அதேமாரி லிரிக்கு வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. பாய்னு சொல்றீங்கல்ல, அந்த பாய் அப்படின்னு ரஹ்மான் சார் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவ்வளோ ஆஸ்கர் அவார்ட் வாங்குற அவரு பாய்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் ரீசனா போயிட்டு. ஆமா, எல்லாருமே கேக்குறாங்க. கேக்குறவங்களுக்கு என்ன வேலை இருக்குது? உட்காந்து அழகா கேட்பாங்க, ஒரு கேள்வியா கேட்பாங்க, பார்த்தானா கேட்பாங்க. என்னது அவங்க கேட்குற கேள்வியா? பாயின்ற வார்த்தை அண்ணன். நான் எதுனா தப்பா கூப்பிட்டாங்க அண்ணன்ற ஒரு முறையில நம்ம கூப்பிடுறோம்னா என்ன தப்பு இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அதுல வந்து பாசிட்டிவான கமெண்ட் தான் நான் படிச்சேன். அண்ணன்ற முறையில தான் கூப்பிட்டுருக்காரு, அது தப்பு இல்லையே. அப்படி தப்பா இருந்தா அந்த வீடியோ அவங்க அப்லோடே பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் பண்ணணும் சொல்லுங்க? இப்போ அவங்க மனசுல தப்பா இல்லை, இவங்க மனசுல தான் தப்பாகுது. இவங்க மனசுல தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் கேர் பண்ணிக்க முடியுமா? நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு நார்மல் ஒரு யங்ஸ்டர் இல்ல ஒரு நார்மல் ஒரு சிங்கர் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னா ரொம்ப கஷ்டம் தான். அது எவ்வளோன்னு எல்லாருக்குமே தெரியும். அது இன்னும் கானா சிங்கர்ஸ்க்கு அப்படின்னும் போது அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு தெரியும். ஒரு பேக்வர்ட் ஏரியாவாகட்டும் இல்ல ஒரு ரொம்ப வேற ஒரு ஒர்க்ல இருந்து வேற ஒரு ஃபீல்ட்ல இருந்து வரும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க என்னென்னலாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது? எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கானானாலே ரொம்ப பிடிச்சி ஒரு பண்ண விஷயம் தான். ஆனா கஷ்டம் அதிகமா இருந்துச்சு. அந்த கானா பாடிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்கும், கிடைக்காது. கூப்பிடுவாங்க, கூப்பிட மாட்டாங்க. எனக்கு ஒரு ஆசையா இருக்கும் ஸ்டேஜ்ல எல்லாம் ஏறி பாடணும் அப்படிலாம். நான் நின்று 4 பேர் பாடும்போது நான் இது பார்ப்பேன். அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியால பாடும்போது எங்க டோலாக் ஜெகன் அண்ணன் அவர் தான் ஃபர்ஸ்ட் பாட வச்சாரு. அந்த ஏரியாவுலயே உட்காந்து பாடுறேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஸ்டேஜ் கானா அவருக்கு தான் அதுலயே ஏத்தி பாட வச்சாரு. என்ன ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கணும். அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாடுறீங்க. இருக்கும் ஒரு 10-11 வயசு இருக்கும் அப்பயே. எனக்கு இன்ட்ரோ கொடுத்ததே நம்ம அண்ணன் ஜெகன் அண்ணன் தான். ஓகே, உங்க காதல் மனைவிக்காக ஒரு கானா சாங் நீங்க பாடுங்க ப்ரோ. ஏ கடலையா நான் வருவேன் பாதத்தை நான் தேடி, உன்னாட்டத்தான் பறி கொடுத்தைய மனசு திருப்பி தாடி. கடலையா நான் வருவேன் பாதத்தை நான் தேடி, செல்ல உன்னாட்டத்தான் பறி கொடுத்தைய மனசு திருப்பி தாடி. குசுறு குசுறு ஆசை வச்சேன், உங்களதான் பாச வச்சேன், விவரம் தெரிஞ்ச நாள் முதலா மனைவிய காதலிச்சேன். கடலையா நான் வருவேன் பாதத்தை நான் தேடி, செல்ல உன்னாட்டத்தான் பறி கொடுத்தைய மனசு திருப்பி தாடி. இந்த லிரிக்க பார்த்தாலே தெரியுது நீங்க அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பரா எழுதிருக்கீங்க ஆக்சுவலி. ஆட்டம் பொழுது இன்ஸ்டாகிராம்ல வாதுங்க கண்டா சுத்தி நிக்குதுங்க, சம பாங்க
கிஞ்சிட்டு இருக்குது, பிகர் சொல்றாண்ட கிஞ்சிட்டு இருக்குது, முட்டி கீழே தெஞ்சிட்டு இருக்குது, மூக்கு கொஞ்சம் சாஞ்சிட்டு இருக்குது, மூஞ்ச பத்த காஞ்சிட்டு இருக்குது. சொல்றாண்ட கிஞ்சிட்டு இருக்குது, முட்டி கீழே தெஞ்சிட்டு இருக்குது, மூக்கு கொஞ்சம் சாஞ்சிட்டு இருக்குது, மூஞ்ச பத்த காஞ்சிட்டு இருக்குது. அண்ணன் தம்பிங்க யாருன்னா இருந்தா புத்திய சொல்லுங்கடா, பூச்சி மருந்து சொத்துல வச்சு சீக்கிரம் கொள்ளுங்கடா. மானத்தை வாங்குறியே சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. இதெல்லாம் வந்து நம்ம அண்ணன் ராயபுரம் வினோத் அண்ணா சாங் இது. அவர் எழுதின பாட்டு செம்ம பீக்ல இருக்கும். சாங் பயங்கரமா எழுதியிருப்பாரு. ரொம்ப பிடிச்ச சாங். கச்சேரியில எல்லாம் இல்ல மோஸ்ட்லி முக்காசி பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. சரி, இந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கு முன்னாடி உங்களை மக்கள் ட்ரீட் பண்ண விதம், இல்ல உங்க ஏரியாவாண்ட இருக்க மக்கள்னே வச்சுக்கோங்களேன், அவங்க உங்க மேல ட்ரீட் பண்ண விதம், அன்பு அக்கறை, அப்புறமா சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க உங்க மேல காட்டுற பாசம் எப்படி இருக்கு? எனக்கு வந்து எப்படின்னா, இந்த பாட்டு ரிலீஸ், ஏன்னா இந்த படத்துல எழுதுறது வந்து யாருக்குமே தெரியாது. நான் யாருக்கிட்டையும் சொல்லல. யாருக்கிட்டயுமே சொல்லலையா? சொல்லல, நான் யாருக்கிட்டையும் சொல்லல, அவங்களுக்கும் தெரியாது. ஆனா நான் கானா பாட்டு பாடுவேன்னு தெரியும். கானா காதர்னாலே வந்து கானா பாட்டு பாடுவான் அதுதான் தெரியும். உங்க ஒய்ஃப்கா தெரியுமா? அவங்களுக்கு தெரியும். மத்தபடி யாருக்குமே தெரியாது நான் படத்துல எழுதுறேன். ஆனா வந்து சான்ஸ்லாம் அதெல்லாம் பசங்க கூட நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் வாய்ப்பு தேடின பொறுத்து நம்ம ஒரு ஆடிஷன் போனோம்னா கூட வருவானுங்க, பசங்க வருவானுங்க, அவனுங்கெல்லாம் கூட எல்லாம் வந்து அழிஞ்சிருக்கானுங்க, அவனுங்களுக்கும் தெரியும் அந்த கஷ்டம். அப்படி இருக்க பட்சத்துல இந்த படத்துல எழுதுனது வந்து யாருக்குமே தெரியாது. ஆனா இப்போ ரிலீஸ் ஆயிட்டு செம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, இவ்வளவு பெரிய படம் பண்ணிட்டான், அவங்க பக்கத்துல எல்லாம் போய் உட்கார கூட முடியாது, போய் உட்காந்து அசால்ட்டா பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேக்குறாங்க. பரவாயில்லையே, அசால்ட்டா உட்காந்து பேசிட்டு வரீங்க. யார் யார் பக்கத்துல நீங்க அசால்ட்டா போய் பக்கத்துலதான் தனுஷ் அண்ணா, ரஹ்மான் சார், ரஹ்மான் பாய் அவர் பக்கத்துல. வேற யாராவது ஒரு செலிபிரிட்டிஸ்னா வேற யாருமே இல்ல. அவங்கதான் அவ்வளவு பெரிய செலிபிரிட்டிஸ். சரி, ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட நீங்க சேர்ந்து உட்காந்து பேசுவீங்க. ஓகே சார். அதே மாதிரி லைக் ஒரு கானா அப்படின்னாலே எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. நீங்க வினோத் அண்ணா அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்க யாருக்காவது இன்ஸ்பிரேஷனா போயிட்டீங்களா? யார்? நானா? ஆமா. நான் பாடினாலே ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். அது இவருக்கே தெரியுமே, நம்ம உட்காந்து பாடினாலே எல்லாருமே அழுவ வச்சிருவேன். கானா பாட்டு பாடினா, ஒரு அம்மா பாட்டு பாடினாலே அழுவ வச்சிருவேன். எல்லா கண்ணுல இருந்து தண்ணி பாடுவான், அந்த மாதிரி பாடுவீங்க. உங்க மம்மியை இவ்ளோ லவ் பண்ணி இவ்ளோ விஷயங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்? எனக்கு வந்து எங்க அம்மா இல்ல, இறந்துட்டாங்க. எனக்கு ஓகே, சாரி. கஷ்டம் எனக்கு. இதான் வந்து என்ன வளர்த்தது வந்து பாட்டி தான். எங்க அம்மா வந்து ஒரு 12 வயசு இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அவங்க இல்லாத கஷ்டம் வந்து ரொம்ப மனசுல. ஆனா இப்போ அவங்க வந்து இல்ல இதெல்லாம் பாக்குறதுக்கு அப்படின்னும் போது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. தான் அப்புறம் எங்க பாட்டி தான் வளர்த்தாங்க. அவங்க வளர்த்துதான் இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஆளாகி. இவ்வளவு லவ்வா எமோஷனேட்டா அம்மாவை பத்தி சொல்றீங்க. உங்க அம்மாவுக்காக ஒரு சாங், உங்க அம்மாக்காக மட்டும் கிடையாது, எல்லா அம்மாக்காகவும் டெடிகேட் பண்ற மாதிரி ஒரு சாங். அம்மா என்னும் மந்திரத்தை உச்சரித்து நான் வாழ்ந்திருப்பேன். காலம் தோறும் தாயே உன்னை உள்ளங்கையில நான் சுமப்பேன். ரசித்து ருசித்து வளர்த்து வந்த தாயல்லவா நீ, என் உடலும் உறுப்பும் எனக்கு தந்த உயிரல்லவா நீ. ரசித்து ருசித்து வளர்த்து வந்த தாயல்லவா நீ, உன் உடலும் உறுப்பும் எனக்கு தந்த உயிரல்லவா நீ. அம்மா என்னும் மந்திரத்தை உச்சரித்து நான் வாழ்ந்திருப்பேன். காலம் தோறும் தாய்
இப்ப இந்த பாட்டு எழுதி நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க. பட் எல்லாம் ஒரு ஃபேமஸ், எல்லாம் ஒரு ஃபெமிலாரிட்டிக்கு முன்னாடியும் வந்து ஒரு பிகினிங் இருக்கும் எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி ஒரு பெயிண்டர் காதரா இருந்த நீங்க கானா காதர்னு மாறின இன்சிடென்ட் என்ன? எப்ப நீங்க மாறினீங்க கானா காதரா? நான் அப்படியே மாறிட்டேன், ஒரு 10 வயசுலயே மாறிட்டேன். 10 வயசுலயே மாறிட்டீங்க? 10 வயசுலயே காதர்னா கானா காதர் தான், அந்த ஏரியாலே கூப்பிடுவாங்க கானா காதர்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வந்து இன்னும் ஃபேமஸான பாட்டு ஒண்ணு இருக்கு, ரவுடி சாங் ஒண்ணு, அது ஒண்ணா பாடலாமா? பாடுங்க ப்ரோ, பாடுங்க. அசரது கேடியா தடிக வரும் தேடியா, துடுக்கா இறங்கிடுவேன் சென்னை சிட்டி ரவுடியா. அசரது கேடியா தடிக வரும் தேடியா, துடுக்கா இறங்கிடுவேன் சென்னை சிட்டி ரவுடியா. வந்து நிப்பேன் ஒத்த மல்லால, வீச்செடுப்பேன் முதுகு பின்னால, பழக்கம் வழக்கம் எல்லாத்தையும் மாத்திடு, உன் மொத்த கதிய யாருன்னா காட்டிடு. பழக்கம் வழக்கம் எல்லாத்தையும் மாத்திடு, உன் நாட்டியத்தை யாருன்னா காட்டிடு. அசரது கேடியா தடிங்க வரும் தேடியா, துடுக்கா இறங்கிடுவேன் சென்னை சிட்டி ரவுடியா. தடிங்க வரும் தேடியா, துடுக்கா இறங்கிடுவேன் சென்னை சிட்டி ரவுடியா, சென்னை சிட்டி ரவுடியா, சென்னை சிட்டி ரவுடியா. சரி ப்ரோ, நீங்க இந்த இரங்கல் கானா, இந்த டெத்ல எல்லாம் பாடுவாங்க, அதுல இருந்துதான் கானாவே ஃபர்ஸ்ட் தோன்றுச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஏதாவது ஒரு இரங்கல் டெத்துக்கு பாடுற மாதிரி ஒரு கானா, எமோஷனேட் ரொம்ப கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கானா சாங் எனக்கு பிடிச்ச சாங் இருக்கு, நான் பாடுறேன். நானு மை ஃபேவரட் வந்து, ஏன்னா வந்து எல்லா கானாலையும் நான் பாடுவேன் அந்த பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இருக்கு. தங்கமணி தொட்டிலே தனிமையில பந்தலிட்டோம், கண்ணுறங்கும் சிமானி உன் முடிவு இதுதானா, நீ மண்ணுக்குள்ள மறைந்தாயா, உன் முடிவு இதுதானா, மண்ணுக்குள்ள மறைந்தாயா. தங்கமணி தொட்டிலே, தங்கமணி தொட்டிலே தனிமையில பந்தலிட்டோம், கண்ணுறங்கும் சிமானி உன் முடிவு இதுதானா, மண்ணுக்குள்ள மறைந்தாயா, உன் முடிவு இதுதானா, மண்ணுக்குள்ள மறைந்தாயா. அணையாத ஜோதியே எங்களப்பா, நீங்க என்று அணையாத ஜோதியே. தங்க மணி தொட்டிலே, தங்க மணி தொட்டிலே தனிமாயில பந்தளித்தோம், கண்ணாருங்கும் சிமானி முடிவு இதுதானா, மண்ணுக்குள்ள மறைந்தாயா, முடிவு இதுதானா, மண்ணுக்குள்ள மறைந்தாயா. எப்ப நீங்க ஃபர்ஸ்ட் காதர் அவரை பாத்தீங்க? நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க?
ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்த்தது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷம் முன்னாடி ஓகே ஸ்டாண்ட் ஜான்ட பார்த்தேன். கரெக்டா நம்ம ஸ்டான்லி நல்லார்பேட்டை. ஹாஸ்பிடல். ஆமா, அங்கதான் பார்த்து பேசுறாரு. ஓகே இவரு பேசினாரா நான் பேசினேன்னு எனக்கு தெரியல. அப்ப பேசினேன். ஆனா எனக்கு தெரியும் ஒரு பாடுவாரு, அப்பத்துல இருந்து பாடுவாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை. நான் வந்து வேற ஒரு எங்க வாத்தியார் பார்த்தீங்கன்னா சரவடி சார், நான் அவங்க கூட தான் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் தனியாக வந்துட்டு தனியாக வாசிக்க வந்தேன். அப்படி இவரை பார்த்து மீட் பண்ணேன். இவரு ஒரு கொஞ்சம் நாளா இப்போ பழகம். ரொம்ப வருஷம்லாம் இல்லை, இப்போதான் பழகம். ஒரு ஒரு 1 இயரா 1 இயர் கூட இருக்காது, ஒரு 6 மாசம் அந்த மாதிரி. ஓகே. நீங்க சொன்னீங்கல்ல அவரை பார்த்த உடனே எனக்கு தெரியும் ஒரு கானா சிங்கர் அப்படின்னு. எப்படி கண்டுபிடிச்சீங்க பார்த்த உடனேனா? நான் வந்து அவங்க அதான் நான் கச்சேரிக்கெல்லாம் போவேன். வாத்தியார் கூடலாம் சரவடி சார்னு அவங்க கூட போவேன். அப்புறம் வாத்தியார் கூட போவேன். சாமன் ஒருத்தர் இருக்கு, அவரோட போகும்போது அந்த லிங்க்ல போனோடனே நம்ம வாசிக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சோடனே அப்படியே இவங்க கூட வந்துட்டு இப்போ நம்ம டோலாக் வாசினா எல்லாருக்கும் வாசிக்கிற மாதிரி தான் கூப்பிட்டா நம்ம போவோம். அதே மாதிரி நம்ம அண்ணனுக்கு ரொம்ப பழகம். இப்பதான் பழகமானாரு, எனக்கு பிடிச்சிருந்தது வந்துட்டு. நீங்களும் கண்டிப்பா ஒரு ஃபேமஸ் நம்ம இருக்கிற மாதிரி அவர் இருக்காரு. அவ்வளவுதான் நம்மளுக்கு இப்போதான். அப்பில விக்கிற ரீட்டா குடும்பம் உன்னோட போட்டா பழன காதல் எனக்கு காட்டிடுச்சு டாட்டா சிட்டானிசு பிரியா சிட்டானிசு பிரியா உள்ளத்தை எனக்கு தெரியா யாரு மேல பிரியா எங்க ராஜச கட்டிக்க வரியா பிரியாவ கூட்டுக்குன்னு அகஸ்டியா தேட்டருக்கு தான் போனேன். அங்க அட்டை கத்தி என் கூட வந்த பிரியா பொண்ணுக்கு கெட்ட புத்தி. அட்டை கத்தி என் கூட வந்த பிரியா பொண்ணுக்கு கெட்ட புத்தி. அப்பில இருக்கிற ரீட்டா குடும்பம் உன்னிட போட்டா பழான காதல் எனக்கு காட்டிடுச்சு டாட்டா. சரியா? காதலிச்ச பிரியாவ கூட்டுக்குன்னு ராபின்சன் கிரவுண்டுக்கு தான் போனேன். அங்க ரிச்சாக்காரன் அங்க வாலிபாலு கிரவுண்டுக்கு தானே போனேன். அங்க வாலிபாலு பிரியாவை பெற்றெடுத்தங்கப்போ ஒரு லொடுக்க பாலு. வாலிபாலு பிரியாவை பெற்றெடுத்தங்கப்போ ஒரு லொடுக்க பாலு. குடும்பம் உன்னோட போட்டா பழான காதல் எனக்கு கட்டிடுச்சு டாட்டா. பிரியாவ கூட்டுக்குன்னு நாசப்பட்டு காதலிச்ச பிரியாவ கூட்டுக்குன்னு எம்சி ரோடு எங்க நம்ம ராயபுரத்துல எம்சி ரோடு வீராசுக்கு போனேன். அங்க கடையடிப்பு பிரியாவை பெற்றெடுத்த அங்க அப்பாவுக்கு மாரடிப்பு. அங்க கடையடிப்பு பிரியாவை பெற்றெடுத்த அங்க அப்பாவுக்கு மாரடிப்பு. அப்பில விக்கிற ரீட்டா அப்பில விக்கிற ரீட்டா குடும்பம் உன்னோட போட்டா பழான காதல் எனக்கு காட்டிடுச்சு டாட்டா. ஐயோ காட்டிடுச்சு டாட்டா. ஐயோ காட்டிடுச்சு டாட்டா. இந்த பாட்டுல நீங்க ஃபேமஸ் ஆன மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் எங்களுக்காக எழுதி இல்ல நீங்களே பாடி நிறைய படங்களை நடிச்சோம். நீங்க மென்மேலும் பிரபலமாகணும், எல்லாராலையும் பாராட்டப்படணும். நாங்க அண்ட் கோல்டன் டிவி வியூவர்ஸ் எல்லாருமே நாங்க கோல்டன் சான்ஸ் நாங்க அண்ட் கோல்டன் சான்ஸ் டிவி வியூவர்ஸ் எல்லாருமே நாங்க வாழ்த்துறோம். தேங்க்யூ சோ மச் ப்ரோ. அண்ட் ராஜேஷ் ப்ரோ, நீங்களும் ஒரு டோலக் மியூசிஷியனா அண்ட் நீங்களும் ஒரு சிங்கர், உங்களுக்கு ஆசை இருக்குன்னு சொன்னீங்க. நீங்களும் ஒரு கிரேட் சிங்கரா வரணும்னு உங்களுக்கும் வாழ்த்துறோம். தேங்க்யூ சோ மச் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.